Hi friends, இன்னைக்கு நான் பிரபஞ்ச சக்தி சேனல்ல டெக்னிக்கோ மெத்தட்ஸோ இல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தியோ ஸ்பிரிச்சுவல் பத்தியோ எதையும் சொல்ல போறது இல்ல. ஸோ நான் ஈர்ப்பு விதி ரகசியம்ல ஒரு ஸ்டோரி சொன்னேன். ஸோ அந்த ஸ்டோரிக்கு ஒரு கொஸ்டினையும் சொன்னேன். அதோட ஆன்சரை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 3 ஒர்க் ஷாப்ல ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அந்த கரெக்டான ஆன்சர் சொல்றவங்களுக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பிரபஞ்ச சக்தியிலையும் ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரியில ஃபுல்லா கேட்டுட்டு இது கரெக்டான ஆன்சரை யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு வாட்ஸ்அப் எனக்கு பண்ணீங்கன்னா நான் அந்த கமெண்ட்லயே சொல்லிடுவேன் நீங்க கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் அதில் கொடுத்துருவேன். நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் ஒரு 3 ஒர்க் ஷாப் உங்களுக்கு போஸ்ட் அனுப்புவேன். அந்த போஸ்ட்ல நீங்க ஒரு ஒர்க் ஷாப் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒர்க் ஷாப் உங்களுக்கு ஃப்ரீ. ஓகேவா? ஸோ நம்ம எப்போ பார்த்தாலும் டாஸ்க்கு மெத்தடு இதெல்லாம் செஞ்சு போர் அடிச்சிட்டு போல, அதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் டாஸ்க். ஓகேவா? சரி, ஸ்டோரிக்குள்ள போலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி ஃபுல்லா புரியும். ஓகே, ஒரு வில்லேஜ், ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அவங்க பேர் அனில் அண்டு ஷியாம், 2 பேர். ஓகேவா? ஸோ அந்த அனில் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு பிஸ்னஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி ரொம்ப குயிக்கா மில்லியனர் ஆகணும், வேகமாக சம்பாதிக்கணும், ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அந்த வில்லேஜ்ல இல்லாத ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணும். அந்த மாதிரி அந்த ஷாப் ஓப்பன் பண்ணா இவருக்கு தான் நிறைய வருமானம் கிடைக்கணும், குயிக் பீரியட்ல நம்ம பெரிய பணக்காரன் ஆகணும், அதான் அவரோட கோல். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வருஷமா நிறைய பேரை தேடுறாரு, கேட்குறாரு என்ன ஷாப் வச்சா சீக்கிரம் இந்த வில்லேஜ்ல முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அந்த ஊர்ல ஒரு எக் ஷாப் வைக்கலாம், அந்த ஊர்ல எக் ஷாப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வருது. ஸோ அப்ப ஃபைனலா அதையே டிசைட் பண்ணிட்டாரு. அது ஒரு சென்ட்ரல் மார்க்கெட் இருக்கும். அங்க அந்த சென்ட்ரல் மார்க்கெட்ல இருந்து தான் அந்த எக்கு வாங்கிட்டு வரணும். அந்த எக்கு அவரு 1 ரூபிக்கு வாங்குவாரு, அதை அந்த வில்லேஜ்ல 2 ரூபிக்கு சேல் பண்ணுவாரு. இந்த மாதிரி சேல் பண்ணிட்டே இருக்கும்போது அவருக்கு கொஞ்ச நாள்லயே ரொம்ப சீக்கிரத்துல ஒரு பணக்காரர் ஆயிட்டார். ஓகேவா? ஸோ இதை பார்த்து அவரோட ஃப்ரெண்டு ஷாம் இருக்கார்ல, அவருக்கு ஒரு படம் வந்தது. இவன் என்ன குயிக்கா சீக்கிரமா பெரிய பணக்காரன் ஆயிட்டான், நம்மளும் பணக்காரன் ஆகணும், இவனை ரொம்ப வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே ஊர்ல வேற இடத்துல அதே எக் ஷாப்பை அவர் ஃப்ரெண்டும் ஓப்பன் பண்றாங்க. இப்போ 2 பேரும் ஒரே மாதிரியே சேல் பண்ணா என்ன பண்ணுவாங்க? அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஆல்ரெடி நம்ம ரொம்ப வருஷமா இவர்கிட்ட தானே வாங்குறோம், அதனால நம்ம அங்கேயே வாங்கலாம்னு தானே போவாங்க. ஸோ அதனால ஷாமுக்கு ஒரு ஐடியா வருது. ஷாம் என்ன பண்றாருன்னா 1 ரூபிக்கு வாங்கி 1.50 பைஸ்க்கு சேல் பண்றாரு, அதாவது 1 ரூபாய்க்கு சேல் பண்றாரு. ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே எங்க சீப்பா கிடைக்குது அங்கே தானே எல்லாருமே போவாங்க. ஸோ அதனால எல்லாரும் ஷாம் கிட்ட பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஷாம் கிட்ட பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஷாம் பயங்கர குயிக்கா அவனும் ரொம்ப ரிச் பர்சனா மாறிடுறான். அதுக்கப்புறம் இவங்களுக்கு, அதாவது எல்லா மக்களுமே ஷாம் கிட்ட வாங்க வந்துட்டாங்க. அங்க அனில் கிட்ட எந்த கஸ்டமருமே கிடையாது. ஸோ அப்ப அவருக்கு பிசினஸ் கொஞ்சம் டல்லாக ஆரம்பிச்சிச்சு. கம்ப்ளீட்டாவே யாருமே அங்க போறதில்லை. அப்புறம் திடீர்னு அனிலோட ஒய்ஃப் அவங்க கொஞ்சம் ரொம்ப பிரில்லியன்ட் பர்சன், அவங்க ஒரு புத்திசாலி, அதனால அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த ஐடியாவை கேட்டுட்டு அனில் அதை ப்ராசஸ் பண்றாரு. அது என்ன ஐடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்ல இருந்து 1 ரூபிக்கு அந்த எக்கை வாங்கி 75 பைஸ்க்கு சேல் பண்ணலாங்கிறது தான். அதே மாதிரியே சேல் பண்றாங்க. ஆனா அனில் இன்னும் அதிபயங்கரமான மில்லியனர் ஆயிட்டார். அது எப்படி? இதுதான் இந்த ஸ்டோரியோட கொஸ்டின். இவர் 1 ரூபிக்கு வாங்கி 75 பைஸ்க்கு தான் சேல் பண்றாரு. ஆனா அவருக்கு எப்படி அவர் எப்படி மிகப்பெரிய மில்லியனர் ஆனார்? இதுதான் இந்த ஸ்டோரியோட கொஸ்டின். இதுக்கு கரெக்டான ஆன்சர் பண்றவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒர்க் ஷாப்ல, நான் அனுப்புற ஒர்க் ஷாப்ல ஒரு ஒர்க் ஷாப் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஸ்டோரியை கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.